ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு மையல் என்கிற டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ கிராமத்துல உள்ள ஆட்டுக்குட்டியை திருடி விற்கிற ஒரு ஆளா இருக்காரு. ஒரு நாள் ஒரு இடத்துல ஹீரோ ஆடை திருடும் போது அங்க உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருது. இதனால ஹீரோவை பிடிக்க பிளான் பண்றாங்க. பட் ஹீரோ ஒரு கிணத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுறாரு. கிணத்துக்குள்ள இருக்கிற ஹீரோவை ஹீரோனி காப்பாத்துறாங்க. காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவர் காலில் அடிபட்டதுனால அவங்க வீட்டிலேயே தங்கவும் வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அதே கிராமத்துல ரெட்ட கொலை நடக்குது. இந்த கேஸ போலீஸ் விசாரணை பண்றாங்க. ஒரு கட்டத்துல இந்த கொலைப்பழிய ஹீரோ மேல போலீஸ் போட நினைக்கிறாங்க. கடைசியா ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, ஹீரோ தனது திருட்டு தொழில விட்டாரா இல்லையா, ஹீரோவுக்கும் போலீஸ்குடைய பெரிய பிரச்சனை ஏற்படுது. அது என்னாச்சு, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஸ்டார்டிங் சீன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஹீரோ சட்டில்டா அவரோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காரு. இது தவிர படத்தை நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபில கிராமத்தை காட்சிப்படுத்திய விதம் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதையும் சரியில்லை, ஸ்கிரீன் பிளேயும் சுத்தமா சரியில்லை. படத்தோட ஸ்டார்டிங் சீனை தவிர வேற எங்கேயுமே படம் ஸ்டெப்பே எடுக்கல. படத்தோட லவ் பர்சன் ரொம்ப மொக்கையா இருக்கு. அதுலயும் ஹீரோனியோட கேரக்டரை மந்திரக்காரி மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. படத்தோட எமோஷனல் சீன்ஸ் நம்மள அந்த அளவு கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல லாஜிக் மிரல் நிறைய இருக்கு. படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ஒழுங்கா டிசைன் இல்ல. குறிப்பா சொன்னா ஹீரோவோட கேரக்டரே ஏனோதானன் தான் இருக்கு. படம் ஒரு கட்டத்துக்கு மேல எப்படா முடியும்னு நமக்கு தோண வைக்குது. படத்துல உள்ள கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப லென்த்தா இருக்கு. இந்த படத்தை ஏழுமலை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சேது, சிம்ரிதா, தேனப்பன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.